சென்னை கோயம்பேடு வாகன நிறுத்துமிடத்தில் 10 வாகனங்களுக்கு தீ வைத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தீ வைப்பு சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் வாகனங்கள் நிறுத்துவதற்காக தனியார் பார்க்கிங் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த பார்க்கிங் அருகே நேற்று கிட்டத்தட்ட ஒரு தனியார் பேருந்து மற்றும் ஆட்டோக்கள், கார் என 10 வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தது. தீ விபத்து தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை முழுமையாக அணைத்தார்கள். இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் கருகி சேதமானது. அது மட்டுமல்லாமல் இந்த தீ விபத்து குறித்து கோயம்பேடு போலீசார் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் போது பேருந்துக்குள் ஒருவர் சென்று வருவது கூடிய காட்சிகள் அதில் பதிவாகி இருக்கிறது. அவர் உள்ளே செல்லும் போதுதான் அந்த பேருந்து தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகளும் அந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இதையடுத்து அந்த நபரை தேடக்கூடிய பணியில் கோயம்பேடு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டார்கள். அப்போது அதே பேருந்து, அதாவது தனியார் பேருந்து தீப்பிடித்த இடத்திற்கு அருகிலேயே அந்த பேருந்துக்குள் சென்ற நபர் அங்கு இருந்தது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது அவர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த பழனி முத்து என்பது தெரிய வந்தது. அவரிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்து வருகிறார். அவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பேருந்துக்குள் அந்த பழைய பேருந்துக்குள் அமர்ந்து புகை பிடித்த போது அந்த புகை கங்குகள் பேருந்தில் பட்டு தீ பிடித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் முழுமையான தகவல்களை தெரிவிக்காமல் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அந்த கைதான பழனிமுத்து தெரிவித்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துக்கு தீ வைத்ததாக அவரை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.